Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. 2010 ப்ரப்போஸ் பண்ண வந்த 20 வயசு பையனை பார்த்து எனக்கு ஒரு மேன் தான் வேணும், பாய் வேண்டான்னு சொன்ன 19 வயசு பொண்ணு 2020 மேனா மாறிய அந்த பாய் ஒரு 20 வயசு பொண்ணோட கையை பிடிச்சி நடக்கிறத பார்த்து பீடோஃபைல்ட்டு சொல்லுது. பீடோஃபைல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு லிட்டில் உமன் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள மேனை பீடோஃபைல்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை ஒரு வகையான நெகட்டிவ் டேமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தனக்கு ஒரு சட்டம் ஊருக்கு ஒரு சட்டமா? எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு தனக்கு மட்டும் 6 பேக்ஸ் வச்ச மேன் கிடைக்கலையேட்டு பொறாமன்னு நினைக்கேன். இந்த மீம் எதை கலாய்க்குதுன்னா, லேடிஸ் தான் கல்யாணம் பண்ண போகிற பையன் செட்டிலாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். இந்த மாதிரி பசங்க கிடைக்கலன்னா செகண்ட் சாய்ஸ் தான் செட்டிலாக இருக்கணும், பட் அழகெலாம் பிரச்சனை இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 சாய்ஸில் உள்ள பசங்களையும் ஸ்கிப் பண்ணி அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைட்டு ஸ்கிப் பண்ணி அந்த பொண்ணுக்கு வயசானதுக்கப்புறம் இந்த பொண்ணை எல்லாரும் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு கிடைப்போம். ஒரு சில தெய்வீக காதல்கள் உண்டு, காலேஜ்லேயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது கொஞ்சம் எக்ஸப்ஷன். 1850s பட் வித்தவுட் ஸ்லேவ்ஸ், ஹூ வில் பிக் த கிராப்ஸ்? 2020s பட் வித்தவுட் இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ், ஹூ வில் பிக் த கிராப்ஸ்? எதுவும் எங்கே மாறலையே, கம்பேக் நோ, எதுவுமே மாறலை. இந்த ஸ்லேவ்ஸாக இருந்து வேலை பார்த்தாங்கள்ல, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்கள ஸ்லேவ்ஸாக வச்சு வேலை பார்த்தவங்க மேலே தான் தப்பு. பட் வெளிநாட்டில் கூலி வேலை பார்த்தாலே நிறைய பணம் கிடைக்கும்னு நம்பி வெளிநாட்டுக்கு போய், அதுவும் இல்லீகலாக போய் ஒரு சின்ன ரூமில் 50 பேர் தங்கி போலீஸ் இன்னைக்கு பிடிக்குமா நாளைக்கு பிடிக்குமாங்கிற பயத்தில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறே, நரக வாழ்க்கை. இவங்கெல்லாம் வெறும் கால்வாசி பேர் தான். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சா மிச்சம் முக்கால்வாசி பேர் வெளிநாட்டுக்கு விட்டு போகிறேன்ட்டு காசு வாங்கிட்டு ஏமாற்றிருப்பானுங்க. காய்ஸ், வெளிநாட்டுக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா விசாக்கு அப்ளை பண்ணி லீகலாக போங்க. விசா ரிஜெக்ட் ஆகிட்டா கவலைப்படாதீங்க, திரும்ப அப்ளை பண்ணுங்கள்.